சவுக்கு சங்கர் அவர்கள திடீர்னு ஒரு படம், இந்த படத்தோட போஸ்டர போட்டு ட்விட்டர்ல ஒரு விஷயம் போட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துக்காக அவர கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது? நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. நெறைய கேஸஸ் இருக்கு. பணம் வாங்கியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கைது பண்ண போம்போது, கதவ பூட்டிட்டு பிரச்சனை பண்ணாரு. போலீஸ்க்கான மரியாதை குடுக்கல. அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஸோ எல்லாரும் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இதனால நாங்க எங்கள கைது பண்ண போறாங்க, ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயத்துல எது உண்மை? எது பொய்? என்ன நடந்தது? அத மட்டும் சொல்லுங்களேன். இப்போ சவுக்கு சங்கர பொறுத்தவரைக்கும், அவர் ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு தட்டச்சர். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவங்க அப்பா அந்த வேலைய பார்க்குறாரு. அவர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு அந்த வேலைய கருணை அடிப்படையில அவருக்கு குடுக்குறாங்க. சுருக்கமா சொல்லிர்றேன். அ அப்போ அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தவரு, அ நெறைய ரகசியங்களை, அரசு ரகசியங்கள் அதெல்லாம் வெளியில வருது. எங்க வருது? மீடியாவுக்கு வருது. அப்போ அ திமுக ஆட்சியில உளவுத்துறை ஐஜியா இருந்த ஜாபர் சேட்டு நக்கீரன் காமராஜும் 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர். அப்போ என்னய்யா மீடியா நெறைய செய்தி வெளிய வருது. உதாரணத்துக்கு அப்ப அமைச்சரா இருந்தாங்க பூங்கோதை ஆலடி அருணா. அவங்க விஜிலன்ஸ் அ அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி, "ஒரு வழக்க நீங்க மறைச்சிருங்க." இப்படி பேசுறத செய்தியா வெளிய வருது. அதோட அந்த அம்மா அமைச்சர் பதவியே போச்சு. இதெல்லாம் யார் லீக் பண்றாங்கன்னு பார்த்தா சவுக்கு. அரசு சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அரசு ரகசியங்களை வெளியில் விக்கிறார். இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார். சிறையில் அடைத்த பிறகு, சிறையிலிருந்து அவர வெளிய எடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார். அவரு தான் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். காசுக்காக இவர எடுக்கல. இவர சரி ஒரு ஆனா ஆதரவற்ற ஒரு நபர். காவல்துறைக்கு அ எதிரா இருக்கார். இந்த கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர பொறுத்து சொல்லணும்னா, அவரு பார் கவுன்சில் தேர்தல்ல நின்னாருன்னா, ஆயிரக்கணக்கான ஓட்டு வாங்குவாரு. செலவு பண்ணாம. அப்ப அவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. அவரு தான் இவருக்கு அடைக்கலம். இவர என்ன பண்றான் போலீஸு, நார்கோட்டிக் அனஸ்தியா மயக்க நிலைக்கு மயக்க நிலைக்கு கொண்டு போய் உண்மை எடுக்கணும்னு முடிவு பண்ணி, அ கோர்ட்ல ஆர்டர் வாங்குறதுக்கு நிக்கிறாங்க. ஆ. மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் போயி, அவனுடைய மூளை செல்ல சிதைக்க முயற்சி பண்றீங்க.